இங்கே வர வழியில் கரெக்டாக 4 மணிக்கு நம்ம அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனி டைம் இங்கே அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வரப்போ அன்னதானம் கொடுத்துட்ருந்தாங்க. அப்படியே நம்ம பார்த்துட்டு ஜாலியாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நேற்றுலாம் சுமார் 5 மணிக்கு மேலே தான் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி 3:30 மணிக்கு மேலேயே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னும் போய் சேர வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால எல்லாம் இப்படியே சீக்கிரம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் தூங்கிக்கிட்டே இருக்காங்க. தூங்கட்டும், அவங்களும் லேட்டாக தான் நடந்து வந்துருக்காங்க. கோங்கயத்துக்கு 43 கிலோமீட்டர், பழனிக்கு 122 கிலோ, இன்னும் எப்படியும் 120 கிலோமீட்டர் போயிருந்தோம். நம்ம நடக்க ஆரம்பிப்போம். இங்கே வர வழியில் கரெக்டாக 4 மணிக்கு நம்ம அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனி டைம் இங்கே அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வரப்போ அன்னதானம் கொடுத்துட்ருந்தாங்க. அப்படியே நம்ம பார்த்துட்டு ஜாலியாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நேற்றுலாம் சுமார் 5 மணிக்கு மேலே தான் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி 3:30 மணிக்கு மேலேயே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னும் போய் சேர வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால எல்லாம் இப்படியே சீக்கிரம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் தூங்கிக்கிட்டே இருக்காங்க. தூங்கட்டும், அவங்களும் லேட்டாக தான் நடந்து வந்துருக்காங்க. கோங்கயத்துக்கு 43 கிலோமீட்டர், பழனிக்கு 122 கிலோ, இன்னும் எப்படியும் 120 கிலோமீட்டர் போயிருந்தோம். நம்ம நடக்க ஆரம்பிப்போம். எப்படி தெரியுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சேலம் ராஜ். இப்போ சேலம் டு பழனி பாத யாத்திரை வீடியோ நம்ம 4லேருந்து பார்த்துட்ருக்குறோம். இப்போ நம்ம ஈரோட்டில் ஜங்ஷன்லேருந்து இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதோட கிளிப்ஸ் தான் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்ருக்குறீங்க. இந்த மாதிரி நம்ம போகிற வழியில் நமக்கு லைனாக அன்னதானம் லைனாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் முன்னாடி போனோன்னா அப்போ தான் சாப்பாடு, பூரி, மசாலெலாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நைட்டு நடக்கிறப்ப செம்ம ஜாலியாக இருக்கும். அதை வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். தேங்க்யூ வாட்சிங் மை சேனல். இங்கே வந்து நம்மளும் பூரி, மசால், பக்கோடாலாம் சாப்பிட்டுட்டு நம்மளும் நடக்க ஆரம்பிக்கிறோம்னா இங்கே வந்து பக்கத்துலேயே தண்ணி ஊற்றுற மாதிரி இடம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. கிணத்துலேருந்து பம்பு செட்டு போட்டு தண்ணி எடுத்து விட்டுட்ருந்தாங்க. அதில் அப்படியே நம்ம ஃப்ரெண்டு மட்டும் தண்ணியை ஊற்றினார். நம்ம அப்படியே வீடியோ பிடிச்சிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் 107 கிலோமீட்டர் இருக்குது பழனிக்கு. சரி, நடப்போமே நடந்துக்கிட்டே இருந்தோம். எல்லாத்தோடு சேர்ந்து நாங்களும் வர வழியிலே காஃபி கொடுத்தாங்க. காஃபி குடிச்சிட்டு திருப்பி நடக்க ஆரம்பித்தோம். நடந்துக்கிட்டே இருக்கிறோம். பாருங்கள் எங்களோட சேர்ந்து எத்தனை பேர் நடந்து வராங்கன்ட்டு. அப்புறமேட்டு நைட்டு இந்த மண்டபத்துக்கு வரணும்னு அவசரமாக வந்தோம். ஏன்னா இங்கே வந்து ஃப்ரீயாக நமக்கு வந்து கால் மசாஜ் பண்ணி விடுவாங்க. கால் நடந்து வரதுனால கொப்பளம் ஏற்படுதில்லை, அந்த கொப்பளத்தை உடச்சி விட்டு மருந்து போட்டு விடுவாங்க. அப்புறமேட்டு கால் வந்து ரொம்ப வீங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுவாங்க. எல்லாத்துக்கும் ஃப்ரீயாகவே பண்ணுவாங்க. நாங்கள் போனது ரொம்ப லேட்டாக போயிட்டோமா, லாஸ்ட்டு டைமில் தான் நாங்கள் போனோம். கடைசியாக பார்த்தா என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி, அவருக்கு மட்டும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்புறமேட்டு எங்கள் அக்கா 2 பேரும் வந்திருந்தாங்க. ஃப்ரெண்டோட அக்கா. அவங்க 2 பேர் மட்டும் பண்ணாங்க. நான் மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். பாருங்கள் இங்கே எப்படி மசாஜ் பண்ணுறாங்க. வருஷம் இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த இடத்துலையும் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து அடுத்த நாள் வந்து வட்டமலையிலையும் பண்ணுவாங்க. வட்டமலைக்கு பக்கத்துலேயே ஒரு மண்டபத்துக்கிட்ட பண்ணிகிட்ருப்பாங்க. சரி, நம்ம முடிஞ்சால் போய் அங்கே பண்ணிக்கலான்ற ஒரு இதில் அவங்கள மட்டும் பண்ண விட்டுட்டு நம்ம மட்டும் பார்த்துக்கிட்டு இப்போ இரவு பயணத்தை ஆரம்பிக்கலாமா? Janavana.
கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனா, தமிழ் காத்த தெய்வமா, மயூர வாகனத்தில் வருபவனா, சித்தாதி சித்தனா, சஷ்டி கவசம் கொண்டவனா, அப்படிப்பட்ட முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா, முருகன் சின்ன சின்ன முருகைய முருகைய. பாம்பு பண்ண குடிக்கிற கண்ணம்மா மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா 3 முழம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணா பார்க்குதடி முட்டை கண்ணு மல்லியப்பூ. My appetite, don't leave me here high and dry. Oh, well, I don't wanna jinx it, baby, and twist myself at the spine. Don't wanna overthink it, baby, it's just twist your body and mine. Baby, you give me ice and fire. You're giving me wind and rain. You're some kind of butterfly. Baby, you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நைட்டு நடக்க ஆரம்பித்து அரியனூர் பக்கமாக வந்து சேர்ந்துட்டோம். அங்கே நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் வலி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எலுமிச்சம்பழத்தை கொடுத்து காலெல்லாம் உருட்ட விட்டாச்சு. கால் வலியும் கொஞ்சம் பரவாயில்லன்ட்டு திருப்பி எடுத்து நடந்தோம். நம்ம கூட எவ்வளோ பேர் நடக்காங்க பாருங்கள். அவங்களோட சேர்ந்து நடந்து வந்தோம். திருப்பி கால் வலிக்குதுன்னு ரோட்டில் உட்காந்து உருட்டிக்கிட்டு இருந்தார். சரி உருட்டுன்னு நல்லா உருட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமேட்டு நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சி. அதனால் தூங்குகிற இடம் வந்துடுச்சு. நாங்கள் தூங்க போகிறோம். குட் நைட். தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோ.